வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் தமிழ் பிட்காயின் சேனலுக்கு உங்களை திரும்ப வெல்கம் பண்ணுறேன். கேஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அது எல்லாருமே வந்து அந்த நெக்ஸ்ட் பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ கேஸ்பான்றது என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது பிட்காயினோட எப்படி கம்பேர் ஆகுது, நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம், இல்லை அதை வச்சு என்ன பண்ண முடியாதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கேஸ்பா எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து பிட்காயினுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்த கேஸ்பா இருக்க போகுது அப்படின்னு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஏன் மெயினாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ பிட்காயினோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப ஸ்லோ. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தான் ஒரு பிளாக் க்ரியேட் ஆகும். அதில் வந்து ஸ்பீடும் கம்மியாக இருக்குது. இன்னும் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குன்றது தான் வந்து இந்த கேஸ்பா டெவலப் பண்ணுறவங்க சொல்கிறது. இந்த கேஸ்பா எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2022 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ போன ஆல்காயின் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்பான்ற ஒரு கிரிப்டோ கரன்சியே கிடையாது. ஸோ இவங்களோட மெயின் ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பா வந்து சில்வர் மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ பிட்காயின் வந்து கோல்டு மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா கேஸ்பா வந்து கண்டிப்பாக சில்வர் மாதிரி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பழங்காலத்தில் வந்து கோல்டு தான் வந்து தங்கம் தான் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ண நாணயமாக இருந்துச்சு. பட் தங்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். கோல்டு வந்து ரொம்ப ஸ்கேர்ஸ், அதோட சீக்கிரம் வந்து கொண்டு போக முடியாது. நீங்கள் ஒரு கோல்டு காயின் கொண்டு போனீங்கன்னா வந்து அதை நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்சாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு கோல்டு வந்து ரொம்ப அதிகமான காசுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சில்வர் கொண்டு வந்தாங்க. சில்வர் வந்து கொஞ்சம் சீப், அதை வந்து ஈஸியாக வந்து ட்ரான்சாக்ட் பண்ண முடியும். நிறைய பேரும் அதை வச்சிருக்க முடிஞ்சுது. ஸோ பிட்காயின் வந்து கோல்டு மாதிரி இருக்கும், கேஸ்பா வந்து சில்வர் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாக நடக்குமான்னு நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கால்வாசி கிரிப்டோ கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகும். ஆனால் கேஸ்பா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஏஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது. அது வந்து பிளாக் டிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். கேஸ்பாவோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினலாக ஒரு பிட்காயின் டெவலப்பர் தான். ஸோ பிட்காயின் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு கேஸ்பா டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணி இப்போ அந்த காயின் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இத்தீரியமோட கான்செப்ட்ல தான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க இந்த கேஸ்பா டெவலப் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் செயினில் ஒர்க் ஆகுது, இது பார்த்தீங்கன்னா வந்து டிஹெச்சில் ஒர்க் ஆகுது. அந்த டிஃப்ரென்சஸ் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மெயினாக என்னென்ன டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினுக்கும் கேஸ்பாக்கும் நான் சொன்ன மாதிரி இது பிளாக் செயினில் ஒர்க் ஆகுது, இது பிளாக் டிஹெச்சில் ஒர்க் ஆகுது. பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து 2009 ரிலீஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸே ஓடிட்டு இருக்கு. ஆனால் கேஸ்பா பார்த்தீங்கன்னா வந்து 2022 தான் ரிலீஸ் பண்ணாங்க. மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டைம். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து ஒரு பிளாக் க்ரியேட் ஆகும் பிட்காயின் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா. பட் அதுவே கேஸ்பா நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு பிளாக் க்ரியேட் ஆகும். இதுதான் அவங்க மெயினாக வந்து செல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து பிட்காயினால் வந்து டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. பிட்காயின் வந்து ஜஸ்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக இருக்கும். பட் அதை வச்சு நம்மளால் டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணவே முடியாது. ட்ரான்சாக்ஷன் ஃபீஸும் ரொம்ப அதிகம். ஸோ அது எல்லாத்தையுமே கேஸ்பா சால்வ் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீடு வச்சு அவங்க பிளாக் க்ரியேட் பண்ணால் பிட்காயினில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 144 பிளாக்ஸ் தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா 24 ஹவர்ஸ் தான் இருக்குது டோட்டலாகவே. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பாவில் வந்து 86,400 பிளாக்ஸ் க்ரியேட் ஆகும். டோட்டல் சப்ளை எவ்வளோ கேப் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயினுக்கு 21 மில்லியன். அதுவே கேஸ்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து 28.7 பில்லியன் கேஸ்பா. ஸோ நம்ம இந்த பிளாக் டிஏஜி கான்செப்ட் என்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நார்மல் பிளாக் செயின் கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக் செயின் எப்படின்னா வந்து ஒரு பிளாக்கு அப்புறம் தான் ஒரு பிளாக் வரும், சீக்வென்ஷியல். ஸோ ஃபஸ்ட்டு ஜெனசிஸ் பிளாக் இருக்கும், அதுக்கடுத்து ஒரு பிளாக் வரும், அந்த பிளாக்கோட டை ஆகி இன்னொரு பிளாக் வரும். இது ஒரு செயின், இதான் பிளாக் செயின். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இப்படி தான் பிட்காயின் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி ஒர்க் ஆகுதுனால தான் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது யாருமே டேம்பர் பண்ண முடியாது. யாராலையும் போயிட்டு நடுவில் ஒரு புது பிளாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த கேஸ்பாவோட பிளாக் டிஏஜ் எப்படி ஒர்க் ஆகும்னா இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேரலாக பிளாக்ஸ் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் இருக்கும், ஏ பிளாக் வச்சுக்கோங்களேன், ஜெனசிஸ் பிளாக். அதுக்கப்புறம் வந்து பிட்காயின்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் தான் கிரியேட் ஆகும். பட் இங்கே வந்து கேஸ்பாவில் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் பிளாக்ஸ் அட் த சேம் டைம் கிரியேட் ஆக முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிளாக் கிரியேட் ஆகும், பிசிடிஇ. அதுக்கப்புறம் இந்த 4 பிளாக்குமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெனசிஸ் பிளாக்கோட லிங்க் ஆகும். ஸோ இதெல்லாம் சைல்டு பிளாக், இது வந்து பேரண்ட் பிளாக். எவ்ரி சைல்டு பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரண்ட் பிளாக்கோட லிங்க் ஆகிருக்கும். இந்த ஒவ்வொரு பிளாக்குமே கீழே பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபிள் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு பிளாக்ஸ் கிரியேட் ஆகும். இந்த சைல்டு பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேரண்ட் கூடமே லிங்க் இருக்கும். இந்த ஐ பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து இ கூட லிங்க் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹெச் பிளாக் பார்த்தீங்கன்னா டி கூட லிங்க் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த எம் பிளாக்கோட வந்து யூ கேன் ட்ரேஸ் இட் பேக் ஆல் த வே பேக் டு இந்த ஜெனசிஸ் பிளாக். இந்த எம்லேருந்து KIE ஜெனசிஸ் பிளாக். ஸோ எவ்ரி பிளாக் கிரியேட்டட் இன் கேஸ்பா பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் வந்து அதோட ஒரிஜினல் பிளாக்கு உங்களால் ட்ரேஸ் பேக் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் வந்து இவங்க ஸ்பீட் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்ட் கொண்டு வந்ததுனால தான் வந்து கேஸ்பாவில் ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இன்ஃபேக்ட் இந்த டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து பிளாக் செயின் மாதிரியே வந்து இவங்களாம் வந்து ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, ஒரு மாடிஃபைட் டெக்னாலஜி. ஸோ அந்த விஷயத்தில் இவங்களை பாராட்டணும். பட் இது உண்மையிலே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிட்காயினை பீட் பண்ண மாட்டேது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நெக்ஸ்ட் நம்ம கேஸ்பாவோட சப்ளை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கேஸ்பாவோட டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா வந்து 28.7 பில்லியன். அதுதான் மேக்ஸிமம் சப்ளை கேஸ்பாக்கு. ஸோ எப்படின்னா வந்து எவ்ரி
மந்த் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பாவில் வந்து புதுசாக வந்து பிளாக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் 2025 இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 25 பில்லியன் கேஸ்பாக்கு மேலே ஆல்ரெடி வந்து மைன் பண்ணப்பட்டாச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஃபார் பார்த்தீங்கன்னா வந்து 2033-34க்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேஸ்பாமே வந்து மைன் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் பிட்காயினில் பார்த்தீங்கன்னா வந்து 2140 தான் வந்து டோட்டல் பிட்காயின் சப்ளை வரும். பட் ஆனால் கேஸ்பா பார்த்தீங்கன்னா வந்து 2035 பக்கமே வந்து எல்லா கேஸ்பாவும் வெளியே வந்துடும். ஸோ இதோட சப்ளை ஸ்கெடியூல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டு பிட்காயின். ஸோ இந்த கேஸ்பா சப்ளை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி 2022 ஆரம்பித்தாங்க மைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஸ்கெடியூல் படி பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து இவங்க எவ்வளோ வந்து மைன் பண்ணுறாங்கன்னா 1 பில்லியன் கேஸ்பா மைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் த கேஸ்பா தான் மைன் பண்ணுறாங்க 2023. ஸோ அதுக்கப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா வந்து 289 மில்லியன் கேஸ்பா மைன் பண்ணுறாங்க. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா வந்து 144 மில்லியன் கேஸ்பா மைன் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து 2037 வந்து கடைசியாக வந்து இட் வில் ஸ்டாப் மைனிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்பாவுமே வந்து மைன் செய்யப்பட்டிருக்கும் பை 2037. ஸோ இது கைண்ட் ஆஃப் சிமிலர் டு பிட்காயின் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பிட்காயின் வந்து எவ்ரி 4 இயர் இந்த ஹாவிங் சைக்கிள் இருக்கும். எவ்ரி 4 இயருக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து ஹாவிங் நடக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஹாவிங் நடக்குது. ஸோ இந்த ஹாவிங் நடக்கிறதுனால வந்து உங்களுக்கு கேஸ்பாவோட அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கு இதுவும் ரீசன். ஏன்னா பிட்காயின் வந்து எவ்ரி 4 இயர்ஸ் தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்காயின் சீசன் அதுக்கப்புறம் வரும். பட் கேஸ்பாவில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஹாவிங் நடக்கிறதுனால அந்த சப்ளை கம்மியாகும் போது கண்டிப்பாக ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கேஸ்பாவை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கேஸ்பா பிளாக்ஸ் போய் பார்க்கலாம். பிளாக் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு எப்படி பிட்காயின் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலாக போய் வெரிஃபை பண்ண முடியுமோ அதே மாதிரி கேஸ்பாவோட ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ நான் கேஸ்பாவோட வெப்சைட்லேயே போயிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தேர் இஸ் அ டேஷ்போர்ட். அதில் நீங்கள் வந்து எவ்ரி ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களால் வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து அதை வந்து ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதர் பிளாக் லெவலாகவும் பார்க்கலாம், இல்லை ட்ரான்சாக்ஷன் வைஸும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு பிளாக்குள்ளே நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி வைஸ் இவங்க வந்து நல்லா தான் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த டெவலப்பர் கம்யூனிட்டி நல்லா தான் இருக்குது கேஸ்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் பண்ணுவாங்க. ஸோ மைனிங் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து காஸ்ட்லி ரிக் வாங்கணும். மைனிங் ரிக் வாங்கணும். அது பார்த்தீங்கன்னா வந்து $20,000-$30,000 மேலே போகும். ஸோ அந்த மாதிரி மைனிங் ரிக் வாங்கினா தான் இந்த பிளாக்ஸ்லாம் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். பட் என்னால் வந்து மைனிங்லாம் பண்ண முடியாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன்ஸ் வெரிஃபை பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுல் நோட் மட்டும் வச்சிருக்கலாம். ஸோ பிட்காயினுக்கும் ஃபுல் நோட் வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண முடியும். கேஸ்பாக்கும் ஃபுல் நோட் வச்சு உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டியூவல் கோர் CPU இருந்தாவே உங்களுக்கு போதும். பட் கேஸ்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல் நோட் ரன் பண்ணணும்னா உங்களுக்கு குவாட் கோர் CPU தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 4GB RAM போதும் பிட்காயினுக்கு. பட் நீங்கள் 8GB RAM தேவைப்படுது. இதெல்லாமே ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் ஹார்ட்வேர் தேவைப்படும். மெயினான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் நோட் நீங்கள் ஓட்டணும்னா 1 TB சாலிட் ஸ்டேட் டிரைவ் இல்லை ஹார்ட் டிரைவ் இருந்தால் போதும். பட் நீங்கள் கேஸ்பாவோட ஃபுல் நோட் ஓட்டணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2.5 TB உங்களுக்கு தேவைப்படும். ஸோ என்னோட லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 TB தான். முக்கால்வாசி பேர் 1 TB நம்ம நார்மல் லேப்டாப் தான் வச்சிருப்போம். ஸோ நீங்கள் ஃபுல் நோட் கூட ஓட்ட முடியாது ஒரு நார்மல் லேப்டாப்னால கேஸ்பா வச்சு. அதே மாதிரி ஒரு ஃபுல் நோட் நீங்கள் ஓட்டணும்னா வந்து உங்களுக்கு $300-$500 தேவைப்படும் பிட்காயின் நோடுக்கு. பட் கேஸ்பா நோடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து $500-$700 தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற பிளாக் சைஸை வச்சு இன்றைக்கி பிளாக் சைஸ் வந்து கேஸ்பாக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து 1.9 TB. ஸோ இன்னும் இவங்க கேஸ்பா வந்து அதிகமாக ரொம்ப ஸ்பீடாக ஓடுறதுனால இந்த ரிக்வயர்மெண்ட் இன்னும் கூட அதிகமாக தான் போகுது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் கேஸ்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து. ஏன்னா தான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்பீட் அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஹார்ட்வேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் தான். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஸ்பீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் கம்மி தான். பட் ஆனால் வந்து உங்களால் வந்து அதை ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும் பிட்காயினோட ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் இன்றைக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த பிட்காயின் இல்லை கேஸ்பா நோட்ஸ் ஓட்டுறாங்கன்றது பார்க்கலாம். அந்த ஒரு நோட் மேப் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கேஸ்பா நோட்ஸ் இன்றைக்கி வந்து டோட்டல் வேர்ல்டில் இருக்குன்றது. இது வந்து கேஸ்பாவோட வெப்சைட்லேயே தான் வந்து இந்த டேட்டாவை வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 160 நோட்ஸ் தான் இருக்குது. மொத்தமே இந்த உலகத்தில் 160 கம்ப்யூட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பா ட்ரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணுது. அந்த கம்ப்யூட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். முக்கால்வாசி வந்து யூஎஸில் இருக்குது, அப்புறம் யூரோப்பில் இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் கொஞ்சம் இருக்குது இந்த மேப் படி பார்த்தீங்கன்னா வந்து. பட் டோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 160
நோட்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ பேர் தான் வந்து இந்த கேஸ்பா டிரான்சாக்ஷன்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. பட் அதுவே நீங்கள் பிட்காயின் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 17,828 இப்போ ஆன்லைனில் நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து 17,000 நோட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ ஆன்லைனில் இல்லாத நோட்ஸ் நிறைய இருக்கும், பட் ஆன்லைனில் இருக்கிறது இவ்வளோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நோட்ஸ் எல்லா இடத்துல இருக்குன்னு பாருங்கள். யூஎஸில் இருக்குது, யூரோப்பில் இருக்குது, இஸ்ரேலில் இருக்குது, இந்தியாவில் மும்பையில் இருக்குது, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வாலண்டியராக பண்ணுறாங்க. நான் கூட பிட்காயின் ஓட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. என் லேப்டாப் வந்து அதுக்கப்புறம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக வந்து பிட்காயின் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. பட் கேஸ்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் வெரி வெரி நியூ கிரிப்டோ கரன்சி. நிறைய பேர் வந்து அதுக்கு சப்போர்ட்டே இல்லை. ஸோ நீங்கள் அந்த கேஸ்பாவை வெரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்மியாக தான், நோட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் ஃபேக்டர் ஆக்சுவலாக. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நிறைய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கணும். எவ்வளோக்கு பேர் வந்து அந்த கிரிப்டோ கரன்சியை வந்து அக்செப்ட் பண்ணி அதில் ட்ரான்சாக்ட் பண்ணுறாங்களோ, இல்லை அதுக்கு வந்து வாலண்டியர்ஸாக இல்லை வந்து எந்தூசியாஸ்ட் இருக்காங்களோ, அவ்வளோக்கு அதிகமாக வந்து அந்த கிரிப்டோ கரன்சி மேலே வரும். ஸோ பிட்காயின் வந்து அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பிட்காயினை வந்து நீங்கள் சொன்னாலுமே கூட யாருமே ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து அதோட ப்ரைஸ் வந்து $100,000 மேலே போயாச்சு. கேஸ்பா பார்த்தீங்கன்னா வந்து $1 கீழே தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்குமே கூட. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த மேப்பை பார்த்துட்டு நான் கூட கேஸ்பா நோடை வந்து ஓட்டலாமா, இல்லை நான் கூட கேஸ்பா மைனிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக நீங்கள் கூட மைனிங் பண்ணலாம். நீங்கள் கேஸ்பாவோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கூட வந்து தே ஹேவ் ஆல் த ரிக்வயர்மெண்ட்ஸ், எப்படிலாம் வந்து மைன் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எதை நீங்கள் வந்து மைனிங் பூல் மூலமாக பண்ணலாம். மைனிங் பூல் என்னென்னா வந்து ஆல்ரெடி மைனிங் பூல்ஸ் இருக்கும், அது கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் மைன் பண்ணலாம். ஸோ உங்களோட ஹார்ட்வேரை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து மைனிங் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதுக்கான ஷேர் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவும் மைன் பண்ணலாம். நானே தனியாக என்னோட லேப்டாப் இல்லைனா வந்து நானே ஒரு மைனிங் செட் பண்ணுறேன், நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு நான் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன்னா நீங்கள் மைன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைச்சா உங்களுக்கும் வந்து அந்த மைனிங் எவ்வளோ பிளாக்ஸ் நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்களா உங்களுக்கு அது ரிவார்ட் கிடைக்கும். ஸோ மைனிங் நீங்கள் பண்ண முடியும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற டேட்டில் மைனிங் பார்த்தீங்கன்னா வந்து நாட் ப்ராஃபிட்டபிள் அட் ஆல். அது வந்து மெயினாக பிட்காயினுக்கு. பட் கேஸ்பாக் வந்து ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் ஸ்டோரி. பட் நீங்கள் மைனிங் பண்ணலாம். பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் சோலார் தான். நீங்கள் இப்போ எல்லாருமே சோலார் பேனல் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட சோலார் பேனல் கண்டிப்பாக போட முடியும். மேலே வந்து சோலார் பேனல் போட்டு உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி நீங்களே கொண்டு வர முடியும். பட் என்னென்னா வந்து அதுக்கு அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்றது நீங்கள் பார்க்கணும். யூ ஹவ் டு டூ த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட். நீங்கள் எவ்வளோ சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணாலுமே உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபுல் எலக்ட்ரிசிட்டி உங்களால் வர முடியாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிட்காயின் மைனிங்கும் சரி, இல்லை கேஸ்பா மைனிங்கும் சரி. ஸோ இன்றைக்கி இருக்கிற 2025 நீங்கள் ஏதாவது கிரிப்டோ கரன்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு கோ அண்ட் பைட் ஆன் த எக்ஸ்சேஞ்ச். மைனிங் பண்ணி கொண்டு வரன்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, இன்ஃபேக்ட் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி கூட ஓகே. பட் இப்போலாம் வந்து மைனிங் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் அட் ஆல். ஸோ அதனால் வந்து கேஸ்பா மைனிங் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ த ரிசர்ச். ஸோ ஃபைனலாக என்னோட தாட்ஸ்க்கு வரேன். பிட்காயின் வர்சஸ் கேஸ்பா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பா வந்து நிறைய பேர் இப்போ வந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து 2022 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து நிறைய பேர் வந்து பிட்காயின் பற்றி பேசுகிறவங்க கிட்ட வந்து கேஸ்பா வந்து அவங்க வந்து they are trying to sell it or pitch it. ஸோ கேஸ்பா டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல டெக்னாலஜி நல்லா தான் கொண்டு வராங்க. பட் உண்மையிலேயே அது பிட்காயினை பீட் பண்ணுமான்றது அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து 20 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சுன்னா 20 இயர்ஸ் முடிய போகுது. பிட்காயினோட இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷனும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பட் கேஸ்பா பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் லைக் அனதர் கிரிப்டோ கரன்சி, ஒரு ஆல்காயின் மாதிரி தான் அது வந்துட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் சொல்ல மாட்டேன், நல்லா வந்து நிறைய எந்தூசியஸ்ட் இருக்காங்க. அதை தே பிலீவ் தட் கேஸ்பா இஸ் கோயிங் டு டூ பெட்டர். ஸோ என்னோட தாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்பா வந்து இந்த ஆல் சீசனில் கண்டிப்பாக நல்லா போகும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அதுக்கு நிறைய ஹைப் இருக்குது, நிறைய கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்குது டெவலப்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஆல் சீசன். கேஸ்பா வந்து நல்லா போகும். பட் அந்த மாதிரி ட்ரேடிங் அந்த மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணாலுமே பிட்காயின் மாதிரி இருக்கிற லாங் டேர்ம் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ வந்து நீங்கள் வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. மெயினாக வந்து உங்களோட கோல்டு வேலட் இல்லை ஹாட் வேலட் வச்சுக்கோங்க. எக்ஸ்சேஞ்சில் வைக்காதீங்க. நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். இன்ஃபேக்ட் நான் வந்து கோல்டு வேலட் பற்றியும் ஹாட் வேலட் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். எப்பயுமே வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்கன்னா கிரிப்டோ கரன்சி கான்செப்ட்லாம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வேலட்டில் சேவ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க, ஈவன் இஃப் இட்ஸ் நாட் பிட்காயின். ஏன்னா வந்து கிரிப்டோ கரன்சியோட மெயின் பர்பஸே என்னென்னா வந்து யூ ஷுட் நாட் கிவ் த கண்ட்ரோல் டு அதர்ஸ். ஸோ ஒரு பேங்க்குக்கோ இல்லை ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கோ உங்களோட கண்ட்ரோலில் கொடுக்காம உங்களோட வெல்த்தை வந்து நீங்களே வச்சிருக்கிறது தான் வந்து கிரிப்டோ கரன்சியோட மெயின் பாயிண்ட்டே வந்து. ஸோ பிட்காயின் வந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜ்க்கு வாங்க ட்ரை பண்ணுங்கள். கேஸ்பா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிட்காயினை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.